மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் சார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த இடத்துல உங்களை எல்லாம் அமர வச்ச, நான் உங்களை பார்க்க வச்ச என்னுடைய அருமை தம்பி இயக்குனர் விஜய்க்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதற்கும் மேலாக இந்த படத்தை வந்து பல சோதனைகளுக்கு அப்புறம் மலேசியாவிலேருந்து பறந்து வந்து இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு படத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். அவருடைய துணையாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லலாம். ஏன்னா எனக்கும் மலேசியாவுக்கும் ஒரு தொடர்பு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டேன். ஏன்னா ஏற்கனவே அது என்னன்னு பத்திரிக்கையாளருக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே யாயான்னு ஒரு படம் அது மலேசியாவில் தான் ஷூட் பண்ணாங்க. சரி, அது இப்போ மலேசியாவில் சுற்றி பார்த்துன்னு பார்த்தா அடுத்து அது எனக்காகவே ஒரு சாங் எடுத்துருக்கிறார் விஜய். உண்மையிலே நான் வந்து சொன்னார் சார், இந்த படத்தில் நடிகர் ரொம்ப நிறையா ஒரு சந்தோஷமான விஷயம்லாம் நிறையா இருக்குது. அதாவது என்னென்னா, திடீர்னு எனக்கு ஒரு 8 மணிக்கு ஃபோன் வந்துச்சு நைட்டு. நான் வேறு ஒரு படம் ஷூட்டிங்கில் இருந்தேன். விஜய் சொல்கிறாரு, அண்ணே வாங்கண்ணே ஒரு படம் புக் பண்ணோம், எங்கண்ணே இருக்கீங்கன்னாரு. சரி, எதுக்கோ கூப்பிட்றாரு, கொடுத்த காசு கேட்குறாரா இல்லை எதுக்கு கூப்பிட்றாரு? நான் சும்மா இருந்தாலும் போய் சொன்னேன், பாண்டிச்சேரிங்கண்ணே வாங்கண்ணே புறப்பட்டு எங்கே இருந்தாலும் வந்துருங்கண்ணே. என்ன தம்பி நான் வர 1 மணி ஆகுன்னேன். அதே மாதிரி 1 மணிக்கு அவர் சொல்கிற இடத்துக்கு போகிறேன். 2-3 காரோட ஆளுங்க நிறைய வந்தாங்க. ஐயோ என்னடா அது அடியால் கூப்பிட்டு வர்றாரா, எதுக்கு இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பண்ண ஒரு வீட்டில் உட்கார வச்சார். அப்பாவும் அவங்க வீட்டில் அந்த ஒரு ஃபைனான்சியர், அவங்க ஃபேமிலி, குழந்தை எல்லாம் முடிச்சிருந்தாங்க. ஆனால் அப்போவும் எனக்கு டவுட்டு தான், என்னது இது கடா வெட்டுற மாதிரி நம்மளை கூட்டி போய் உட்கார வைக்கிறாங்களே என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தா கரெக்டாக 2 மணிக்கு ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க நைட்டு. எனக்கு ஒரு சந்தோஷம், என்னடா யாருமே இதுவரை எனக்கு அங்கே நைட்டில் கொடுத்ததே இல்லை. இது சினிமா படமா வேற படமா தம்பிகிட்ட கேட்குறேன். தம்பி சினிமா படமா என்ன படம் தம்பி? அண்ணா முழுக்க சினிமா படம் தான். இல்லை தம்பி நைட்டில் கொடுக்குறீங்களா காலையில் கொடுக்க? இல்லை நான் காலையில் அண்ணனை பார்க்க முடியாது, நான் உங்களை கொடுத்து கமிட் ஆகிட்டேன்னா நான் அடுத்தடுத்து ஃபைனான்ஸ் ரெடி பண்ணுவேன். சரி தம்பின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு ப்ரொடியூசர் இருந்தாங்க, அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. இல்லை தம்பி ஒரு படத்துக்கு 2 பேர் கொடுக்குறாங்கண்ணே. அண்ணே வாங்கிக்கிங்க நான் கொடுக்குறது அப்படின்னாரு. அதையும் வாங்கிட்டேன். அப்புறம் 3வது வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தா. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் வந்து விடாமுயற்சி, இந்த படத்தை எப்படியாவது முடிக்கணும், இதை எடுத்து திரைக்கு கொண்டு வரணுங்கிற அந்த முயற்சி வந்து உண்மையிலே நான் பாராட்டுற. வயசு கம்மியாக இருந்தேன், என்னோட கம்மி தான் வயசு இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப இந்த படத்துக்காக உழைச்சிருக்காரு. 2வது இந்த படத்தில் வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து என்னுடைய உடன் பிறந்த தம்பி ராபர்ட்டுடைய அசிஸ்டண்ட்டு சுரேஷ். உண்மையிலே நான் ரொம்ப பாராட்டினேன். ஏன்னா என்னுடைய 3 படத்துக்கு நான் ராபர்ட்டு தான் வச்சுருந்தேன். அவர் அசிஸ்டண்ட் தான் எனக்கு வந்து டான்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ நான் ஜாலியாக அதை மூமெண்ட்லாம் பண்ணுவேன். அப்போ நான் கேட்டேன், தம்பி யார் தம்பி மாஸ்டர்னே? அண்ணே சுரேஷ்ண்ணே. சுரேஷா அவர் பண்ணுவாரா? அப்படி ஆமாம் அவர் தானே. அவரை பார்த்தோன்னே தம்பி நீயா தம்பி அப்படின்னேன். ஏன்னா என்ன மாதிரி அவர் இருப்பார் போலன்னு நினச்சேன். அந்த படத்தில் பார்த்தா பட்டையை கிளப்பிட்டார் என்ன வச்சு. நான் கேட்டேன், என்ன தம்பி இந்த சாங்கை நான் எப்படி தம்பி பண்ணுவேன்? அதெல்லாம் பண்ணலானே வாங்கினே அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த சாங்கை ஃபுல்லாக கேட்டு நான் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சாங்க்கு வந்து ப்ரொடியூசர் மலேசியாவில் வந்து ஃபைனான்ஸ் அப்படி பண்ணியிருக்காரு. எவ்வளோ செலவு. நான் கூட எடுத்திருந்தா கூட உண்மையிலே இந்த அளவுக்கு எடுக்கிறேனாங்கிறது டவுட்டு தான். எனக்கே ஆச்சரியம். 3 நாள் என்னை பெண்டை கட்டிட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த சாங்கு பார்த்து ஆடி நல்லா வந்துச்சு. இதில் இன்னொரு இது என்னென்னா, இந்த படத்தில் வந்து எனக்கு விஜய்கிட்ட கேட்டேன், என்ன தம்பி இந்த ஒரு கேரக்டர் ரோல் கொடுக்குறீங்களா என்ன? அண்ணே நீங்கள் பண்ணுங்கண்ணே எதுவும் கேட்காங்க. நான் பார்த்தா திடீர்னு மொபைல் கோர்ட்டுக்குள்ளே 3 ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. ஐயோ என்னப்பா அது 3 ஒய்ஃப் கொடுக்குறீங்களா அப்படின்னு. இல்லை நான் பண்ணுங்கண்ணேன்னாரு. இந்த மாதிரி நிறையா சந்தோஷமான விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் வந்து அந்த 3 ஒய்ஃபை என்னை கோர்ட்டில் வச்சு எனக்கு அப்பயும் பாருங்க அங்கேயும் கோர்ட்டு தான். எங்கே போனாலும் அது என்னன்னு தெரில, என்னுடைய பிறப்பா வளர்ப்பான்னு தெரில, எங்கே போனாலும் கோர்ட்டு போலீஸ். இதைத்தான் எனக்கு கண்ணில் லைவ்லையும் அதாக தான் இருக்குது, படத்துலேயும் அப்படி தான் இருக்குது. நிஜம் நிழலாகவே இருக்குது. என்னன்னே தெரியல, அது ஏன் அப்படி படைச்சிருக்காருன்னு தெரில. அப்போ நான் கிட்ட என்ன தம்பி இங்கேயுமா கோர்ட்டு? ஆமாண்ணா இது மொபைல் கோர்ட்டுண்ணே, நீங்கள் பார்க்குற பெரிய கோர்ட்டு, இது மொபைல் கோர்ட்டுன்னு. சரி எந்த கோர்ட்டாக இருந்தானே சரி தம்பி கொடு தம்பி சம்பளம். அதே மாதிரி எனக்கு சம்பளம்லாம் சும்மா கேட்காம அள்ளி கொடுத்தாரு விஜய். நான் எப்போ கேட்டாலும் தம்பி எனக்கு திடீர்னு பணம் வேணும் தம்பி அப்படின் வந்தாங்கண்ணே வச்சுக்கோங்க. ஆனால் இந்த தடவை பாருங்கள் ரொம்ப விசேஷமாக ஆடியோ லான்ச்சுக்கு வந்து இவர் என்கிட்ட பேசவே இல்லை. மற்றதெல்லாம் பேசினார், பிஆர்ஓ தான் என்கிட்ட பேசுனாங்க. நான் கூட ஏன் ஒரு டேரக்டர் பேசலை, நான் எங்கே பணம் கேட்டுருவேன்ட்டு அவர் இது வரைக்கும் என்கிட்ட பேசலை. இது வரைக்கும் எனக்கு கூப்பிடவே இல்லை. இப்போ கூட உள்ள வருமா கேட்டேன், எங்கேப்பா டேரக்டர்? ஐயோ அவர் ப்ரெஸ் மீட்டிங்கில் இருக்காருன்னு தப்பிச்சிட்டாரு. அது மாதிரி இந்த படத்தில் வந்து அவ்வளோ நல்ல ஒரு சாங்கு. எனக்கு வந்து ஒரு பஞ்சு அருணாச்சல சன்னு வந்து இந்த படத்தில் வந்து என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணால். ஆனால் இதில் ஒரு துக்கமான விஷயம் என்னென்னா, ஹீரோ வந்து கேசவன் வந்து மலேசியாவில் நீர்வீழ்ச்சியில் குளிக்கும் போது செல்ஃபி எடுத்து அப்படியே இறந்துட்டார். பாவமாக இருந்துச்சு பார்க்கும்போது. அந்த சாங்கில் கூட பாருங்கள், அந்த சில வரிகள்லாம் அது லைவாகவே வருது. அவருக்கு வந்து அப்படி அமைஞ்சிருக்கு.
அதே மாதிரி பலமுறை நடிகர் விஎஸ் ராவ் சார் இறந்துருக்காரு. அந்த மாதிரி அவங்க இறந்து இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த படம் நல்லா வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசீர்வாதம். அதற்கும் மேலாக என்ன சொல்லணும்னா, இந்த தேட்டர் கமலா தேட்டர் வந்து உண்மையிலே அதிர்ஷ்டமான தேட்டரு. நான் ஆணித்தரமாக உயிர் இருக்க வரையும் மறக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய லத்திகா படம் வந்து இந்த இடத்து தேட்டரில் தான் ஆடியோ லான்ச் பண்ணோம். சும்மா அந்த ஆடியோ லான்ச் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் நீங்கள்லாம் என்ன கூட்டம் கூட்டுறீங்க, 10,000 பேர். சும்மா மாட்டு வண்டி, பஸ்ஸு, லாரி, காரு, நைட்டெல்லாம் போஸ்ட், எங்கே பார்த்தாலும் பேனர். விடிய விடிய தேட்டருக்காலே எனக்கு கேட்டாங்க. அந்த சன் அவர் சாருடைய அவர் இறந்துட்டார். உண்மையிலேயே அவர் வந்து எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி. என்னை இந்த அளவுக்கு உயர வச்ச இந்த தேட்டருக்கு நான் ரொம்ப நன்றி கிடப்பது. எப்பவுமே டெய்லி இந்த பக்கம் போனால் இந்த தேட்டர் ஒரு தடவை பார்த்துக்குவேன். ஆனால் அந்த ஓனர் வந்து இறந்து வந்து ரொம்ப எனக்கு மன கஷ்டம். அந்த மாதிரி இது ராசியான தேட்டர். ஏன்னா 50 நாள் இந்த படம் ஓடிச்சிங்க. லத்திகா வந்து சும்மா ஒரு நாள் இல்லை, 50 நாள். அதுக்கப்புறம் தான் வெளியே எடுத்துகிட்டு போய், ஏன்னா இவங்களே சொல்லிட்டாங்க, சார் அடுத்த படம்லாம் போடணும் சார், உங்கள் படம் 50 நாள் ஓடி இருக்கு, கலெக்ஷன் நிறையா வருது சார், எல்லாருமே நிறையா, எல்லா தேட்டருக்காரருமே சம்பாதிக்கல சார். ஆமாம்மா அது சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் நான் வந்து ஒரு தேட்டரில் கொடுத்து, அவங்க வந்து இந்த படத்தை வந்து 300 நாள் ஓட்டுறேன். நாங்கள் ஐயோ அப்பா இல்லைடா அது இப்படியே போயிட்டு இருந்தால் அப்புறம் திரையுலகமே நம்ம கையில் வந்துடும் சொல்லி, வேணாம் 200 நாள் ஓட்டுங்க போதுன்னு சொல்லி 200 நாள் ஓட்டி வச்சோம். எனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளோ ராசியான தேட்டர். அதனால இந்த படம் இந்த ஆடியோவில் நடக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இதுவும் அந்த மாதிரி நிறையா வரணும், நிறையா தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடணும். ரெண்டாவது வந்து இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் பவர் ஸ்டாராக நிற்கிறேன்னா இந்த தேட்டரில் வச்சு தான். இதில் தான் என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் சொல்கிறதா நண்பரும் சொல்கிறதா தெரியல, திருமாவளவன் சார் தான் எனக்கு பவர் ஸ்டாருங்கிற அந்த பட்டம் கொடுத்தாரு. அவர் கொடுத்த அந்த ராசி தான் இன்றைக்கி பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்னுடைய ரசிகர்கள் இதை உயிரிலும் மேலே ரசிகர்லாம் என்னை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் எந்த படத்துக்கு நடித்தாலும் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதுவும் போது என்னுடைய 2 கண்களாக வந்து தொலைக்காட்சியும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஏன்னா 12 மணி ஷோ ஆரம்பிக்குதுன்னா என்னுடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் பேசணும். இதுக்கு மேலாக என்னுடைய ப்ரொடியூசர் ஜெயக்குமார் மியூசிக் டைரக்டர் ஒரு படம் பண்ணுறேன். அதுலேயும் நான் படம் பண்ணுறேன். என் தம்பி சலீம் வந்து ஒரு படம் சிரிக்க விடலாமான்னு அதில் 3 ஹீரோவில் ஒரு ஹீரோவை பண்ணுறேன். இதற்கு மேலாக என்னுடைய தொழில் அதிபர் சிவபிரகாஷ் வந்து 2 படம் பண்ணுறாரு. இன்றைக்கி ஒரு படத்துக்கு ஹீரோக்கு அட்வான்ஸ் தரேன்னாரு. வந்தோடனே கேட்டேன், எங்கங்க அட்வான்ஸ், அங்கே வெளியில் வாங்க தரேங்கன்னாரு. அந்த மாதிரி நான் நிறைய படங்கள் பண்ணுறேன். என்னை நம்பி இருக்கிற ப்ரொடியூசருக்கு நான் என்றைக்கும் நன்றி கடனாக இருப்பேன். அதுவும் போக இந்த கலை உலகத்தை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நான் என்றைக்குமே உண்மையாக இருப்பேங்கிறது என்னுடைய அடித்தரமான நம்பிக்கை. அதனால் என்னை பேச வச்ச அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்லி விடுகிறேன். நன்றி.